வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எந்த டீம் பற்றினா குஜராத் டைட்டன்ஸ். எஸ், ஸோ எப்படி ஜிடி வந்து இந்த வாட்டி ஐபிஎல் மினி ஆப்ஷனில் அவங்க ஸ்குவாடை ரிமைனிங் பிளேஸ் எடுக்க போகிறாங்கன்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கும், அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை மும்பைக்கு வாத்துட்டாங்க. அண்ட் அங்கேருந்து எந்த பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டும் அவங்க எடுக்கல. ஸோ ஹர்திக் பாண்டியா விட்டதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 38 crores வச்சுருக்காங்க கையில். 8 ஸ்லாட்டு, 6 இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் 2 ஃபாரினர்ஸ் எடுக்கலாம். எஸ், கேன் வில்லியம்சன் இந்த வாட்டி இன்ஜுரிக்கு அப்புறம் வந்துடுறாரு டீமுக்கு. அண்ட் சுப்னம் கில் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் செட்டில்டாக தான் இருக்குது. எஸ், ஹர்திக் பாண்டியா ஒரு ஹியூஜ் மிஸ் தான். பட் ஹர்திக் பாண்டியாவை என்ன மாதிரி பிளேஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்? டெஃபினட்டாக இந்தியா கிட்ட வேறு எந்த அதாவது ஆல்ரவுண்டர்ஸும் கிடையாது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் போவாங்க. பிளேயர்ஸ் லைக் ஜேசன் ஹோல்டர், ஜிம்மி நீஷம், ஓமர் ஜாய் அண்ட் ஈவன் மைக்கேல் பிரேஸ்வெல் ஸ்பின்னர்ஸ் அவங்கக்கிட்ட கூட போவாங்க. ஸோ டேவிட் வில்லி ஃப்ரம் இங்கிலாந்து, இந்த மாதிரிலாம் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதிகமாக இந்த மாதிரி பிளேஸை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ரிக்வயர்ட் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனும் எடுக்கலாம், ஏன்னா 2 ஃபாரின் ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்தியன் அட்டாக்கும் இருக்குது. முகமது ஷமி இருக்கார் அண்ட் மோஹித் சர்மா இருக்கார். ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாய் கிஷோர் இருக்கார். அண்ட் எஸ், தெவாட்டியா இருக்கார். ஸோ அண்ட் நூர் அஹமத். ஸோ லைக் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக ரஷீத் கான், அதை விட்டோம் பாருங்கள். ஸோ ஸ்பின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்தராக எந்த பிளேஸும் எடுக்க மாட்டாங்க. ஸோ மேபி ஒரு அடிஷ்னல் ஃபாரின் பிளேயர் பேட்ஸ்மேன் வேணால் எடுக்கலாம். அண்ட் மிச்சம் இருக்கிற காசை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் போலர்ஸை எடுக்கலாம் தாராளமாக. அவங்க 2 ஃபாரினர் நறுக்குன்னு 15 கோடி எடுத்தாலும் அவங்க கையில் 8 கோடி இருக்குங்க. அந்த 8 கோடி வச்சு அவங்க ரிமைனிங் சும்மா அன்கேப்டு பிளேயர்ஸை கூட எடுத்தாங்கன்னாலும் அவங்க டீம் செட்டில் ஆகிடுது. செம்ம பொசிஷனில் இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் ஆக்சுவலாக இப்போது. ஏன்னா எல்லாரும் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. யார் வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாங்க இப்போ இருக்கிற ஐபிஎல்லில். ஏன்னா எல்லா டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் ஓகே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தில், அதாவது ஒரு ஐபிஎல்லில் ஒரு 25 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த டீம் ஃபார்மில் இருக்குது, எந்த டீம் ஃபார்மில் இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். தவிர இந்த டீம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா டீமுக்குமே பேலன்ஸ் இருக்குது. எல்லா டீம்லேயும் ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை தான் இந்த மினி ஐபிஎல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண போகுது. அதை யார் ஸ்மார்ட்டாக ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் துட்டு அப்படி இருக்குது, அச்சு தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த வாட்டி ஆப்ஷனில். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜிடி எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க, எந்த பிளேஸ் அவங்க அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்